பெயரில் இயங்கக்கூடிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக குழுவினர் இந்த ஏற்பாட்டினை செய்வதாக சொல்லி என்னை அழைத்திருந்தார்கள். நான் வக்ஃப் வாரிய தலைவர் பொறுப்பை ஏற்ற அந்த நேரத்திலேயே இந்த பள்ளியிலே மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு நானும் வருவதாக ஒப்புதல் தந்து, ஆனால் வர முடியாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் கொரோனா பரவுதல் மிக அதிகமாக இருந்து கொண்டிருந்த நேரம், வரலாம் என்று எண்ணியிருந்த நேரத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் அதனை தெரிந்து கொண்டு கொரோனா பரவல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்களும் அங்கே சென்று அதற்கும் காரணமாக இருந்து விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது, அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே சரி தவிர்த்து கொள்ளலாமே என்று வரவில்லை. அதற்கு இப்பொழுது சொல்லுவதற்கு காரணம், அப்போது நான் வராமல் இருந்ததற்கே ஏற்பாட்டாளர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைய, எது நடந்தாலுமே குறைகளை சொல்லி விமர்சனங்களை சொல்லி இது போன்ற இடையூறுகளை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டுமே என்று இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினர், ஆஹா பார்த்தீர்களா எங்கள் சொல்லை கேட்டுக்கொண்டு இவர் வராமல் இருந்து விட்டார் என்று மாறுது. இதில் ஒரு சுகம், அதாவது மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒன்று நடக்கலைன்னா அது ஒரு ஆனந்தம். அது அந்த எங்கேருந்து வருது அந்த ஆனந்தன்றே தெரியலை. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஷவுகத் பாயிலேருந்து எல்லாரும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை என்னை சந்திக்கல, அவங்க பல தடவை சந்திச்சிருக்காங்க. மற்றபடி இங்கே சிறப்பு விருந்தினர்கள். பொதுவாக மானுட சமூகத்திற்கு மத்தியில் நல்ல விஷயங்களை செய்கிற போது அதனை இடையூறு விளைவித்து நடக்க விடாமல் செய்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அதற்கு உறுதுணையாக நல்ல சேவைகள் நடப்பதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் மனதில் ஆழ பதிய வச்சுட்டா, நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், முஸ்லீம் சமுதாயத்தில்ன்னு அல்ல, மானுட சமூகத்திற்கு மத்தியில் ஜாதி சமயம் இனம் இவைகளை எல்லாம் பாரபட்சமாகவெல்லாம் பார்க்காமல் எல்லோரும் நம்முடைய உற்ற உறவினர்கள் என்கிற பார்வையில் நீங்கள் சில பணிகளை ஆற்றுகிற போது அதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை விட அது நடக்கக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்களும் எண்ணி செயல்படக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பார்கள். எண்ணக்கூடியவர்களும் என்று சொன்னால் அவர் வெளியில் தெரியாது, சந்திக்கும் போது நல்லா சரிங்க பாய் அப்படிம்பாங்க, ஆனால் இது நடக்காமல் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மனநிலையில் இந்த சமூகம் இருக்கிறது. இந்த மானுட சமூகத்திற்கு மத்தியில் நாம் நம்முடைய அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் ஆழ பதிந்து விட்டால் எந்த விமர்சனம் வந்தாலும் சரிங்க, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்த்தி நம்மளை பரப்புரை செய்தாலும் சரி, நம்ம மனம் தளரவே மாட்டோம். இதைத்தான் இறைவன் விரும்புகிறான். இங்கே பேசும் பொழுது ஒருத்தவங்க சொன்னாங்க, குரானில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை நற்காரியங்களை செய்யுங்கள் என்று வருகிறது. அதையில் முள்ளு கிடக்கு, நல்ல நம்ம காலில் படாமல் அப்படி எட்டி வச்சு நடந்து போயிடணும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மார்க்கம் அதை சொல்லலை. குனிஞ்சு அதை எடுத்து மற்றவர்கள் வரலாம், எடுத்து ஓரமாக போட்டு நீங்கள் போங்க, இது சதக்கா. ஏற்ற மாதிரி வர்றாங்க, சலாம் சொல்லி புன்முறுவலோடு அவங்களுக்கு நலம் விசாரிச்சுட்டு நடங்க, சதக்கா. மார்க்கம் சொல்லி தருகிற ஒழுக்க விழுமியங்கள் அத்தனையும் சதக்கா தான். நடந்து போகிறோம், பார்வை இல்லாத ஒரு மனிதர் குச்சியை வச்சு அடிச்சுக்கிட்டு ரோடை கடக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு நிற்கிறார். நமக்கு என்ன, கடந்து போயிடலாம், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனம் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு பார்வையை தந்திருக்கிறான், நடப்பதற்கு வலிமையை தந்திருக்கிறான், இந்த நியமத்துகள் நமக்கு இருக்குது. இந்த பார்வையற்ற குருடர் இப்படி தடுமாறி நிற்கிறார், ரோட்டை கலக்கணும், எவ்வளோ நேரம் வரப்போது? ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலாம். ஐயா எங்கே போகணும்? ரோட்டை கடக்கணுமா? ஆமாம் ஐயா வாங்க. அழைத்துக்கிட்டு நம்ம அழைச்சி செல்லும் போது இதை தடியை அடித்து பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுலாம் வரமாட்டார். அது வரையிலும் வந்து நிற்கிற வரையிலும் தடியை அடிச்சுக்கிட்டே வருவார்.
ஆனால் ஒரு ஆள் கையை பிடிச்சி வாங்கையான்னு அழைச்சிட்டு போனால் தடியை கையில் வச்சுக்கிட்டே வருவார், கீழே வைக்க மாட்டார். ஏன்டா அது ஒரு நம்பிக்கை. பார்வை உள்ளவர்கள் பார்வையற்ற நம்மை அழைத்து செல்லுகிறார்கள்ங்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதை கொண்டுட்டு போகணும். அழைச்சிட்டு போய் விட்டுட்டு, ஐயா போயிடுறீங்களா, ரோடை கடந்து வந்தாச்சு, நீங்கள் போங்க ஐயா நான் போயிடுறேன், போயிடுவேன் சொன்னார்கள். ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேசுவது, அவரிடத்தில் இல்லாத ஒன்றை அவதூறாக பேசுவது, இவையெல்லாம் எவ்வளவு கொடிய பாவம் என்று சொன்னால், எவரை பற்றி புறம் பேசுகிறீர்களோ, எவரை பற்றி இல்லாததை சொல்லி அவதூறாக எழுதுகிறீர்களோ பரப்புகிறீர்களோ அவருக்கு செய்பவர்களுடைய நன்மையெல்லாம் போய் சேர்ந்துடும். ஹசரத் சரிதானே? கஷ்டப்பட்டு தொழுகிறது, கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்கிறோமே, இதிலிருந்து நன்மைகள் கிடைக்குமா என்றால் அதையும் தாண்டி அல்லாஹுடைய கருணையினாலே நமக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச நன்மைகள் கிடைக்கலாம். நீங்கள் அல்லாஹுக்கு பின் தக்பீர் கட்டி கடைசியில் சலாம் சொல்லி முடிக்கிற வரையிலும் ரொம்ப அச்சத்தோடு தான் நம்ம இருந்து தொழுது அந்த ஃபைதாவை வாங்குறோமா? ஏதோ 5 வக்து தொழுன்னு நினைக்கிறோம், பாங்கு சொன்னோன்னே பள்ளியாசலுக்கு வர்றோம், போய் தொழுதுட்டு வந்துடுறோம். அந்த பாங்கு சொல்லி தொழுகிறதுக்கு இடையிலே ஒரு 3 பேரை பற்றி புறம் பேசி முடிச்சிடுறோம். இப்படிலாம் நம்ம நன்மை சேர்த்து பெருசாக நம்மளை சுவனத்துக்கு கொண்டு போயிருமா? அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய பிச்சையினால் தான் சுவனம் செல்ல முடியும். நம்ம செய்கிற அமல்களினால் செய்ய போக முடியுமான்ட்டு நமக்கு தெரியலை. இல்லை நான் ரொம்ப கரெக்டாக பண்ணுறேன்னு யாராவது சொன்னால் அந்த தன்னம்பிக்கையை பாராட்டணும், அது வேற விஷயம். நோன்பு வைத்தால் எந்த வகையில் கட்டுப்பாட்டோடு உள்ள மன உறுதியோடு, எந்த அச்சப்பாட்டோடு, எப்படி பேணுதலாக இல்லை. அடுத்த நாளும் அதே 2-3 பேரை பற்றி பேசுகிறாரு. இவற்றை தான் நேற்று வரை உள்ள எல்லா நன்மைகளும் போயிருச்சேங்க, இவற்றை எங்கெங்க ஸ்டாக் இருக்குது, இவற்றை நன்மை எப்படி போகும், அதனால் புறம் பேசிக்கிட்டே இருக்கலாமாண்டா. அதற்கும் ஹதீஸ் அடுத்து சொல்லுகிறது, உன்னோட நன்மை இல்லைண்டா நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவருடைய பாவங்கள் எல்லாம் உனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், அவர் தூய்மையாகிடுவார். அதனால தான் வக்குவாரிய சேர்மனை பதவி இழவு, நீ லஞ்சம் வாங்கிட்ட, நீ அக்கிரம் பண்ணுற, சட்டத்துக்கு புறமாக நடக்கிற, நீ அத்துமீறிட்ட, எது சொன்னாலும் ஆகா கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்கு, கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்கு, கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம செஞ்ச கொஞ்சம் நெஞ்ச பாவங்கள் இருந்தாலும் அது போய்கிட்டே இருக்குங்கிற மனநிறைவு இருக்கிறதுனால எந்த சொரணையும் இல்லாமல் நாட்கள் கழிகின்றன. அதனால எத்தகைய விமர்சனங்கள் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நான் ஓடின்னு நினைக்கிறியா? முடியாது. அவதூறு பேசுபவர்கள் பேசட்டும் என்று பேசாமல் இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் என்னை விட மாட்டேங்கிறாங்க. சார் இப்படி எழுதிக்கிட்டே இருக்கா, நீங்கள் எப்படி சார் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி சார் தூங்குறீங்க, ஏதாவது வேகமாக கோபமாக வந்து உங்கள்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி வந்திருக்குங்கனாக்கா நீங்கள் சிரிக்கிறீங்க, ஏன் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க, உங்களுக்கு சொரணையே வராதா சார் கேட்குறாங்க. வராதுங்க, என்ன பண்ண நினைக்கிறீங்க? அப்போ அவன் சொல்கிறவனே மேலுங்க. இப்படி சொல்பவர்களும் நண்பர்கள் இருந்து, நண்பர்களே இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க டெஃபமேஷன் வழக்குன்னு சொல்லி. 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா யார் யார் இந்த மாதிரி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே டெஃபமேஷன் அவதூறு வழக்கு. நீ இவ்வளவு சொல்றீல்ல, அவதூறு வழக்கு போட்டிருக்கோம்ல, என்னை பற்றி குறை சொல்றீல்ல, நீதிமன்றத்தில் போய் ப்ரூஃப் பண்ணு பார்ப்போம் உனக்கு துணிச்சல் இருந்தா. நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா நீ எவ்வளவு பேசினாலும் நான் என்ன செய்யணும்? வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கணும், எந்த ஆக்ஷனும் காட்டக்கூடாது. அதானே? அப்படிதான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு நினச்சானாக்க என்ன செய்யறது? அதனால அவதூறு வழக்கு நான் போடுவேன். நண்பர்கள் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாயை பற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வருது. இனிமேலும் அவரை பற்றி அர்த்தம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் பேசினா உன்னை பிடிச்சி உள்ளே வச்சிருவேன்னு இன்ஜெக்ஷன் ஆர்டர் சொல்லுது. இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு. என்னடா உன்னையும் காணமேன்னு புதுசாக ஒரு 2 பேர் துணைய ஆரம்பிச்சிருக்கான். இப்போ புதுசாக இப்போ அவனுக்கு டிஃபமேஷன் வழக்கு போடணும். இப்போ ஏற்கனவே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன், போட்டாச்சு. இதே வேலையாங்க, இதே வேலை. காலையில் எழுந்திருச்சா யாரை பற்றி என்ன எழுதலாம், யாரை பற்றி என்ன பேசலாம், யாரை பற்றி என்ன மாதிரியான கமெண்ட்டு வாட்ஸ்அப்பில் போடலாம், ஃபேஸ்புக்கில் சொல்லலாம், ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசலாம், இவன்கிட்ட பேசலாம். எப்படி உருப்பட முடியும்? இந்த எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த சமூகம் எப்படி உருப்படும்? எனவே சமூகத்தில் மாற்றம் வேண்டும்.
மாற்றம் வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால தான் கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் நம்ம உஸ்தாதுமார்கள் தொண்டை தண்ணி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஸ்பார்க் வராதான்னு பாவம் எதிர்பார்த்து தான் பேசுகிறாங்க. 5 நிமிஷம் பேசுவாங்கன்னாங்க, அரை மணி நேரத்துக்கு மேலே அஜித்து பேசுனாங்க. பேசுனதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள். எத்தனை பேருக்கு அந்த குற்றம் உள்ளவர்கள், குற்ற நெஞ்சு உள்ளவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்? தயாராக இருக்கணும். இல்லாட்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். இன்னல்லாஹ், அங்கேயும் இன்னும் தான் ஆரம்பிக்குது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீங்க ஒவ்வொருத்தவங்களும் தவறான வழியில் இருக்கிறீங்களா, மாத்திக்கிறங்க. உங்களுடைய எண்ணங்கள் தவறா இருக்கா, மாத்திக்கிறங்க. செயல்கள் தவறா இருக்கா, மாத்திக்கிறங்க. சீரிய வழிக்கு, நேர்கோட்டு பாதைக்கு வந்துருங்க. வரலேண்டா அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஆனால் நம்ம சராசரியா ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போய் காமத்து சொல்றதுக்கு இடையில ஒரு 2 பேரை பற்றியாவது புறம் பேசிடுறோம். நடக்குதா இல்லையா? அவதூறுகளை அள்ளி வீசுவது, செய்யாத அல்லது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப்ல எல்லாம் அள்ளி வீசுவாங்க. எல்லாம் ஃப்ரீ. ஒரு பட்டனில் ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துடும். இவர் அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ அதான் நடக்குது. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு பல நாள் புறையோடி போயிருந்த பல காரியங்களை மேலே கொண்டுட்டு வந்து சீராக்கிடலான்னு ரொம்ப தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி முழுமையாக செய்ய முடியவில்லை. இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் பொறுப்புக்கு வந்த பிறகு பட்டவர்த்தனமாக முதல் நாளே நான் செய்தியாளர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொன்னது மாத்திரமல்ல, பள்ளி வாசல்களுக்கு உள்ளே இமாம் நின்று தொழுகிற இடத்திலும் நின்று நான் பேசுவது, அவதூறுகளை அள்ளி வீசுவது, செய்யாத அல்லது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப்ல எல்லாம் அள்ளி வீசுவாங்க. எல்லாம் ஃப்ரீ. ஒரு பட்டனில் ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துடும். இவர் அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ அதான் நடக்குது. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு பல நாள் புறையோடி போயிருந்த பல காரியங்களை மேலே கொண்டுட்டு வந்து சீராக்கிடலான்னு ரொம்ப தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி முழுமையாக செய்ய முடியவில்லை. இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் பொறுப்புக்கு வந்த பிறகு பட்டவர்த்தனமாக முதல் நாளே நான் செய்தியாளர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொன்னது மாத்திரமல்ல, பள்ளி வாசல்களுக்கு உள்ளே இமாம் நின்று தொழுகிற இடத்திலும் நின்று நான் பேசுவது, வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகளில் சட்டத்திற்கு புறம்பாக லஞ்சம், லாவணியம், அன்பளிப்பு, கையூட்டு என்கிற எந்த வடிவில் எதை வாங்கினாலும், ஒரு பைசாவாக இருந்தாலும் அது ஹராம். இது பப்ளிக் டெக்ளரேஷன். நான் நின்று சொல்லுவது ஏதோ ஒரு தெருவின் முச்சந்தியில் நின்று பேசுவதல்ல. இமாம் தொழுகையை நடத்தக்கூடிய, இமாம் ஹுத்பா உரை ஆற்றுகிற மெம்பருக்கு பக்கத்தில் நின்று சொல்லுகிறேன், ஹராம் என்று பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்ன பட்டம் தெரியுமா? பணக்காரர்களிடத்தில் லஞ்சம் வாங்கி கொண்டு சொத்துக்களை பணக்காரர்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய வக்ஃப் வாரிய சேர்மனை தமிழக அரசே பதவி நீக்கம் செய். வக்ஃப் வாரியத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், லஞ்ச லாவணியம், அக்கிரமங்கள், சட்டத்துக்கு புறம்பானவைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அதற்கெல்லாம் காரணம் இந்த வக்ஃப் வாரிய தலைவர். இப்படிதான் 19 சொல்லுவாங்க. ஒன்று சொல்லு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதில் லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சிட்டீங்க, காசை வாங்கிட்டு இன்னாருக்கு இந்த சொத்தை கொடுத்துட்டீங்க, அல்லது கையூட்டு வாங்கிட்டு அந்த பிரச்சனையை கண்டுக்கிறாமல் இருந்துட்டீங்க, ஒன்று சொல்லுங்க. ஒரு பக்கம் பள்ளிவாசல் நின்று அல்லாஹ்வுடைய பெயரை முன்மொழிந்து ஹராம் என்று சொல்லுகிறேன், இன்னொரு பக்கம் நீ செய்வது லஞ்ச லாவலியம்.
என்று சொல்லுகிறார்கள். குறிப்பிட்டு கேட்டால் பதில் கிடையாது. ஆனால் இதெல்லாம் யார் சொல்கிறாங்க தெரியுமா? இவ்வளவு காலமாக வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க, இவ்வளவு காலமாக அல்லாவின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மரணாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணாடி. இவர்களெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் சில லட்சங்கள் எனக்கு வந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு அறவே இல்லை, அறவே இல்லை. சில பேர் முத்தவள்ளிகளாக இருந்தவர்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிறோம். ஆனால் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம். நினைச்சா பிடிச்சி உள்ள வச்சிடலாம். சட்டம் கடுமையாக இருக்கிறது. அதை இன்னும் செய்யல. இவ்வளவு கடுமையான வசைமொழிகளை கொடுத்த பிறகும் கூட எங்களுக்கு அது கோபம் வர்றதில்லை. ஆனால் இவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு பயணிக்கிறோம். இன்று வரையிலும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பழிகள், குற்றச்சாட்டுக்கள், தப்பான விமர்சனங்கள் இன்று வரையிலும் வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்கில் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் பல இடங்களில் சொல்லுகிறேன், அதையே இந்த மஜ்லிஸிலும் சொல்லுகிறேன். அப்படி குறை சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே குறை இருந்தால் என்னை நேரில் சந்தித்து, நேரில் சந்திப்பதற்கு தனியாக வர வேண்டாம். இந்த உறுப்பினர் இருக்காரு நவாஸ், அட்வொகேட் தான், இவரையோ அல்லது இவர் மாதிரி மற்ற உறுப்பினர்களையோ அழைச்சிக்கிட்டு இந்த அநியாயம் நடந்திருக்கிறது, சேர்மனிடத்திலே தட்டி கேட்போம் வாருங்கள் என்று அழைத்து வாருங்கள். ஒரு நிகழ்வாவது நடத்துங்கள். நான் இப்போதான் நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், சேர்மனை பார்த்து தள்ளுறதை தள்ளிட்டா காரியம் கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு சாதாரணமாக பேச்சுக்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது அவரை பார்த்து அதை கொடுத்தா சரியாக வந்துடும், இவரை பார்த்துட்டாக்கா அது தீர்ப்பு கிடைச்சிரும்லாம் பேசுவாங்க. நடைமுறையிலும் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது. வக்ஃப் வாரிய தலைவராக வந்த பிறகு நம்ம உறுப்பினர் நவாஸ்டையும் பல தடவை சொல்லியிருக்கேன், யாராவது என்னட்ட வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் தர்றேன், ஒரு 10 லட்ச ரூபாய் தர்றேன், யாராவது ஒரு ஆளாவது வந்து என்னட்ட பேரம் பேசுவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஒரு ஆள் நான் செய்ய போகிறேன்னா, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நடத்த போகிறேனாங்கிறது வேற விஷயம், அதெல்லாம் வேற விஷயம். யாராவது ஒரு ஆள் என்கிட்ட வந்து பேசி பாருங்களேன். எனக்குரிய பெரிய ஏமாற்றம், இதுவரையிலும் ஒரு ஆள் கூட வந்து பேசலைங்க. இந்த ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லா அரசியல் எல்லாம் சகஜம்தான், வக்ஃப் போர்டு சேர்மன் அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு போகிறாரு. அதெல்லாம் உள்ள நடக்கிறது. எல்லாம் அரசியல் எல்லாம் எத்தனை பேர் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்பவும் சொல்கிறேன், ஹராம். என்னுடைய சூப்பர்டென்ட்டு, என்னுடைய என்றால் வக்ஃப் வாரிய சூப்பரண்டுகள், இன்ஸ்பெக்டர்கள், இவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், நான் திருந்தவே மாட்டேன்னு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சரி, அது வெளிப்படையாக சொல்கிறதுல தவறு இல்லை. யாராவது வருத்தப்பட்டால் இன்னும் நேரடியாக வந்து கேட்கட்டும், இப்படி ஏன் சொல்கிறீங்கன்ட்டு. எல்லாரையும் அழைத்து கொண்டு ஆஃபீஸர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு சின்ன மீட்டிங் 2-3 தடவை போட்டேன். எப்பா, செய்கிற காரியம் பள்ளிவாசலுக்குரிய காரியம், அல்லாஹ்வுடைய காரியங்கள், காசு வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, நான் அதை செஞ்சு தர்றேன் இதை செஞ்சு தர்றேன்லாம் காசை வாங்காதீங்க. ரகசியமாக பல பேர் உங்களுக்கு இது சதக்கா, இவர்களுக்கும் பயனுள்ளதாக தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா போய் சேரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த 3ம் உங்கள் கூடவே வரும். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், துண்டிக்கப்பட்டு விடும் உங்கள் வாழ்க்கை, உலக வாழ்க்கை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எல்லாவற்றிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு விடும், 3ஐ தவிர என்றால் இந்த 3ம் துண்டிக்கப்படாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் இப்பொழுது செய்கிறார்கள் சவுக்கத்து பாய் அவங்க நண்பர்கள் எல்லாரும். இந்த பள்ளிவாசலை, இந்த ஒரு பள்ளிவாசலை நடத்துறதுக்கு அவங்க படுற பாடு இருக்க, இது ஒன்றும் புதுசல்ல. தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்களுடைய நிர்வாகம், சில பள்ளிவாசலுடைய நிர்வாகம் மிகச்சிறப்பாக இருக்கு. ஒரு டீ குடிக்கிற பிரச்சனை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் கேஸுன்னு போட்டுடுறாங்க. வக்கீலை பார்த்து ஏதாவது பேசி ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு 20,000 30,000 50,000 கொடுத்தாகணும். சொந்த செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது,
அப்போ பள்ளிவாச பணத்தை நீ செய்கிற அநியாயமும் அக்கிரமும் ஒரு பக்கம் இருக்க, இவரை பள்ளிவாச பணத்தையும் எடுத்து வக்கீல்களுக்கும் கோர்ட்டுக்கும் செலவு பண்ணக்கூடிய அளவுக்குள்ள காரியத்தை செய்து கொள்ளக்கூடிய பிரகஸ்பதிகள் இந்த சமுதாயத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். ஏராளம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை. சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாழ்வியலிலிருந்து மாறுபட்டு சவால்களை சந்திக்கிற போது, அல்லாஹ் இந்த சமூகத்தை நீ காப்பாத்து, சமூகத்தை எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது, குடியுரிமை சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அல்லாஹ் என்னை காப்பாத்து. ஹராம்னு நினைக்கலையா? நீங்க வாங்குற லஞ்சம் ஹராம்னு நினைக்கலையா? அல்லாஹ்வுடைய பேர்ல லஞ்சம் வாங்குறீங்களா? ஹராம செய்யறது அல்லாஹ்வுடைய பேர்லையா? பிஸ்மி சொல்லி வாங்குவீங்களா? சரி, வாங்குற அந்த ஹராமான காசை நீ மட்டுமா சாப்பிட்ற? நீ உன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற, உன்னை நம்பி வந்த பொண்டாட்டிக்கு கொடுக்குற, இஹ்லாஸா வாழ்கிற உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்குற. நீ எப்படி சம்பாரிச்சுக்கிட்டு வந்து கொடுக்குறான்னு உன் பொண்டாட்டி கேட்குறாங்களா? பிள்ளைகள் கேட்குறாங்களா? உங்கள் பெற்றோர்கள் கேட்குறாங்களா? என் பிள்ளை சம்பாதிச்சுட்டு வந்து எனக்கு வாங்கி தரான்னு தானே ஒரு பெற்றோர் சந்தோஷமாக வாங்கிக்கிடுவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி உன்னை நம்பி வந்த மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வாய் வழியாக ஊட்டுகிற ஒவ்வொன்றும் ஹராமானதை ஊட்டுகிறோம் என்று உனக்கு மனசாட்சி தொடவில்லையா? சொல்லவில்லையா? நீ முஸ்லீம் அல்லையா? எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்படி சொன்ன பிறகாவது மாறி இருக்கா சார்? கேட்காதீங்க. நான் சொல்லுவேன், நான் ஏன் சொல்றேன்டா, எனக்கு தகுதி உண்டு, நான் யோக்கியனா இருக்கிறேன். இதை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் இதனை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் யோக்கியனாக இருக்கிறேன் என்கிற துணிச்சலோடு, அந்த மன இருப்போடு நான் சொல்லுகிறேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு, தகுதி எனக்கு இருக்கு, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதுக்கு பிறகு இன்னைக்கு பேசுனதை பற்றி நாளைக்கு விமர்சனம் வரும். வாங்குற லஞ்சத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கோவை திப்பு சுல்தான் பள்ளியில் என்ன கூனாயா இருந்தாலும். ஆமாம், இந்த நிர்வாகிகளை பற்றி பேசுகிறாங்க, இவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உடனே நான் ஏதாவது செய்ய நினச்சா போய் பெரிய இடங்களில் போய் பார்த்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்க, எந்த இடத்துக்கு போனாலும் என்னட்ட அது நடக்காதுங்க. நான் பேரெலாம் சொல்ல முடியும், நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கும் போ, அதிகபட்சம் என்ன ஆகும்? நான் சேர்மனாக இருக்க முடியாது தானே, பரவாயில்ல. ஒரு காரியத்தை நீதமாக நியாயமாக நடத்தி செல்லுவதற்கு என்னால் முடியவில்லை என்றால் அந்த பொறுப்பு எனக்கு எதுக்கு? ஆனால் இந்த பொறுப்பை ஏற்கிற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் புறையோடி போயிருக்கக்கூடிய பல காரியங்களை மிகச் செம்மையாக செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. பிடிங்க சாவியன்னு கொடுக்குற மாதிரி இந்த பொறுப்பை என்று தந்திருக்கார். இதில் அரசியல் தலையீடு இருக்காது என்பதனையும் சொல்லி இருக்கிறார். என்று சொன்னது ஒரு தடவை தான். நான் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்னென்றா, அரசியல் குறுக்கீடு செய்யலாம் என்று எண்ணுபவர்கள் கூட இது முதலமைச்சர் சொல்றான்னு இவன் திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறான், ஒருவேளை அங்கே போனுச்சுன்னு சொன்னால் நம்ம தலை உருண்டு, எதுக்கியா இதில் போய் தலையிடணும். அதனால எனக்கு அரசியல் குறுக்கீடுலாம் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் கேட்கறது இல்லை. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும், இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் தெரியும். எவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எதையும் எதிர்பார்த்து வந்தவன் அல்லவே, நான் எதையும் லாபி பண்ணி இந்த பொறுப்புக்கு வந்தவன் அல்லவே. என்கிட்ட இந்த சாவியை கொடுக்குற வரையும் ஒரு நாள் முதல் நாள் முதற்கொண்டு எனக்கு தெரியாது நான் இந்த பொறுப்புக்கு வரப்போறேன்ட்டு. முதலமைச்சர் அவர் குறித்து வச்சிருக்கிறாரு, அவர் பேரை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சரை வேறு விஷயமாக நான் சந்தித்த போது கூட அவர் அதை பற்றியே பேசவே இல்லை என்கிட்ட. நான் தான் சேர்மனாக வரப்போறேன், எனக்கு தெரியாது. அப்போ நான் லாபி பண்ணலை, இதுக்காக நான் ஒரு பைசா செலவு பண்ணலை, நான் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கல. நான் என்ன அவசியம் இருக்கு எனக்கு? பள்ளிவாசல் வளாகத்தில் என்று சொல்லுகிறேன், நியாயத்தையும் சட்ட ரீதியான சரியான பாதையையும் செயல்முறையில் காட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன். அப்படி தயக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வறுமையானால் அந்த நிமிடத்திலிருந்தே அந்த பொறுப்பிலிருந்து நான் விலகி செல்லுவேன். இந்த துணிச்சல், என்னை பற்றிய தவறான விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் என்னை நீங்கள் சந்திக்கலாம் இந்த துணிச்சலோடு. இன்னைக்கு வரையிலும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னை வரையிலும் எங்க தலைவர் பேராசிரியர் காதலவி சாபுக்கே ஒரு பெரிய நீண்ட மடல் போயிருக்கு, வாழ்த்து மடல். நான் அவங்கள்ட்ட சொல்றது வாழ்த்து. இவர் பல பிரச்சனைகளோடு வருவாங்க இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள்.
நான் ஒரு நாள் கேட்டே விட்டேன், ஏங்க இதை போட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலைகளை பாருங்கள், தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எதுக்கு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாங்க. உங்களை தான் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. ஒரு ஒழுங்கான நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கலான்னு பார்த்தா கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நல்லது செஞ்சால் அதுக்கு குறுக்கிடணும்னு நிற்கிறாங்க. நாங்களும் சட்டத்தை மதித்து தான் போகணும். கோர்ட்டு சொல்லிருச்சு நீங்கள் எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னாக்கா, இல்லை நாங்கள் மீறி நடத்துவோம் அப்படின்னு நம்ம நடத்த முடியாது. நிர்வாகத்தை நம்ம சரியானபடி எலெக்ஷன் பண்ணி நடத்தினா தான் நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இல்லை உங்களை விடமாட்டோம், என்னான்னு பார்த்துக்குறோங்கிறாங்க. சரிப்பா, டெம்பரவரியாக நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து செய்யுங்கன்னாக்கா, ஏன் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்கள பேரை போட்டிங்களா? சரி, இவங்கள தான் லஞ்சம் வாங்கிட்டு சொல்கிறாங்க, இந்த 10 பேரை விட்டுவிட்டு வேறு 10 பேர்கிட்ட வாங்கினா அவங்க பேரை போட்டோன்னாக்கா அதுக்கு விடுச்சு, அவங்க கொடுத்த பணம் பத்தாதுன்னு இவர்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கி இவங்கள போட்டாங்களா? எப்படி செஞ்சாலும் இந்த மாதிரி விமர்சனங்களும் இந்த மாதிரி ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த பணியில் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் மனுஷன் தானே ஒரு விரக்தி வரத்தானே செய்யும். எதுக்குங்க சொந்த வேலையும் பண்ண முடியலை, குடும்பத்தையும் கவனிக்க முடியலை, பிஸ்னஸை கவனிக்க முடியலை, சதா போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு போவோமே அப்படின்னு நவாஸ் சொல்லுவார். அண்ணா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. எதுக்குங்க இது மாரடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த விரக்தி வருகிற போதும் கூட நான் நினைப்பேன், இப்படி வந்து நான் இதிலிருந்து ஒதுங்கி கொள்வேன் என்று தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். நான் ஒதுங்கி கொண்டால் இவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு காலமும் நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கத்தரிக்கோள் வரும், வந்து கொண்டே இருக்கும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அசரப்போவதில்லை, அயர்ந்து விட மாட்டேன். என்னை பற்றி அவதூறு செய்திகள் எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு போகுது தெரியுமா? வக்ஃப் போர்டை பற்றி ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒன்று கூட எங்களுக்கு வராது. தலைமைச் செயலாளர் என்று சொல்கிறார், எங்கள் அமைச்சகத்தினுடைய IAS செக்ரட்டரி சொல்கிறார், முதலமைச்சர் ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஏன் முதலமைச்சரே கூட சொல்கிறார். இவர்கள் எங்கெங்கெல்லாம் பெட்டிஷன் போடுறாங்க. ஜமாத்துகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரே நாளில் பெட்டிஷன்கள் அனுப்பி இவரை பதவி விலக்க எத்தனை தடவை தான் என்னை பதவி விலக்க செய்வேன் நீ? ஒவ்வொரு தடவை எதுக்கெடுத்தாலும் ஒரு தர்காவில் பிரச்சனைன்னு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்தால் இவன் வந்து நஜாத், இவனுக்கு தர்கா பிடிக்காது. இன்னொரு இடத்துல தர்கா நிர்வாகம் சரியில்லை, என்னன்னு போய் பார்க்கலான்னு தர்காவுக்குள்ள நுழைஞ்சு வந்தா இவன் கபூர் முட்டி. என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் தர்கா நிர்வாகத்திலும் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய வருவாயை முறைப்படி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தில் ஜக்காத் கொடுப்பதற்கு தேடி அலைய வேண்டும் ஏழைகளை இருக்கின்றன. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட அதிகமான சொத்துக்கள் உள்ள ரயில்வே துறை, டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு அடுத்து அதிகமான சொத்துக்கள் உள்ளது வக்ஃப் சொத்துக்கள் தான். வக்ஃப் சொத்துக்களினுடைய மதிப்பு அவ்வளவு. ஆனால் இதில் பெரும்பான்மையானவை என்க்ரோச்மெண்ட். ஏன்னா என்க்ரோச்மெண்ட்டுக்கு என்ன இது? ஆக்கிரமிப்பு, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு விற்று அப்படி கொண்டு போகிறது. முக்கால்வாசிக்கும் அதிகமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலும் அபகரிப்பிலும் இருக்கின்றன. இதில் முக்கால்வாசிக்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய சொத்துக்களை சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்றதுல அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் இதை விட வேதனை என்ன இருக்கிறது? அப்படி அபகரித்துக் கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிற போது நம்மை பற்றிய விமர்சனங்கள் பாரதூரமாக மாறுகின்றன. எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலும் நல்ல நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது. நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இந்த நம்ம அண்ணன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, முன்னாடி உள்ள வணிக வளாகம்லாம் நல்ல அருமையான ஏரியா, பூட்டி கிடக்குதுங்க.
அதெல்லாம் நல்ல வருவாயை உண்டாக்கலான்ட்டு. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க மனவேதனையில் சொல்கிறாங்க, பூட்டி கிடந்தாலும் இருக்கட்டும், வருவாயெல்லாம் வரக்கூடாத அளவிற்கு நாங்கள் இடையூறு செய்வோம் என்று சொல்லுபவர்கள் நம்மை சுற்றியே இருக்கிறார்களே. இந்த நிர்வாகம் நிரந்தர நிர்வாகமாக, அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகமாக ஆகிவிடக்கூடாது என்றே நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பல பேருக்கு தெரியும், என்ன இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தேர்தலை நடத்த மாட்டேங்குது இந்த வக்ஃப் போர்டு, ஒரு முறையான நிர்வாகத்தை அமைக்க மாட்டேங்குது. எங்கே அமைக்க விட்றாங்க? கேட்க மாட்டியா? சரிப்பா, தொலைஞ்சு போகிறான், கொடுப்பா அந்த 10 நாள் சேலரியை கட் பண்ணாத, கொடு போ. அந்த மாதிரி ஆட்சி மாற்றமும் நமக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.